வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது எஸ்ஆர்பி 2025 இதனுடைய கட் ஆஃப் மார்க் மற்றும் ஒரு சில டீட்டெயில்ஸ் அப்படின்றது இப்போ பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த தேர்வுக்கான பணியிடங்களோட எண்ணிக்கை அப்படின்றது 327. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேக்கன்ட் கம்மி பண்ணி 327 அப்படின்றது வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து தேர்வு எழுதுகிறவங்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,000 ப்ளஸ் வந்துட்டு எழுதியிருந்தாங்க. ஸோ மொத்தமாக தேர்வு மையங்கள் எல்லாமே சென்னையில் மட்டும்தான் இருந்துச்சு, வேறு எங்கேயும் நடைபெறலை. ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து தேர்வு மையங்கள்லேயும் சேர்த்து 18,000 நபர்கள் வந்து தேர்வு எழுதியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த 327 போஸ்டிங்க்கு ஒரு போஸ்டிங்க்கு 50 நபர்கள் அப்படின்ற ரேஞ்சில், 50க்கும் மேற்பட்ட நபர்கள் அப்படின்ற ரேஞ்சில் தான் போட்டி அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு போஸ்டிங், இப்போது ஏதோ ஒரு கம்யூனிட்டியில் ஏதோ ஒரு போஸ்டிங்க்கு எழுதுறீங்க அப்படின்னா உங்கள் கூட ஒரு 50 நபர்கள் போட்டி போடுறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அந்த ரேஞ்சில் வந்துட்டு உங்களுக்கு காம்படிஷன் அப்படின்றது இருந்துச்சு. ஸோ இதில் வந்துட்டு ஓரளவுக்கு இப்போ பிசி எம்பிசின்னு கம்யூனிட்டி ரேஞ்சில் என்ன கட் ஆஃப் வரும், ஜென்ரல் கோட்டாவுக்கு என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்ற தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஜென்ரல் கோட்டாவில் இருக்கீங்க, நான் வந்து ஜென்ரலில் தான் போட்டி போடுறேன் அப்படின்னா 150 ப்ளஸ் மதிப்பெண்கள் அப்படின்றது கம்பல்சரி தேவை. அதாவது மதிப்பெண்கள்னால் மதிப்பெண்கள் கிடையாதுங்க. இங்கே 150 கேள்விகள், 150க்கு மேலே தான் இருக்கணும். 150க்கு கீழே வச்சுக்கிட்டு எனக்கு வந்து ஜென்ரலில் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை, அப்படி தான் சொல்லணும். ஸோ இது வந்து ஜென்ரல் கோட்டாவில் வரக்கூடிய நபர்களுக்கு இது வரும். அடுத்து வந்து நீங்கள் கம்யூனிட்டி பேசிஸில் பிசி அண்டு எம்பிசி கேண்டிடேட்ஸாக இருக்கேன், நான் கம்யூனிட்டி இதில் வந்து போட்டி போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு 140 ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து தேவைப்படும். இது எல்லாமே அடுத்து தமிழ் வழி அந்த இது எல்லாமே அடுத்தடுத்த இதில் சொல்கிறேன் என்ன அப்படின்றத. இந்த தமிழ் வழியோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் கோட்டா இருக்குது அப்படிங்கிறத அதை கடைசியாக வந்து சொல்கிறேன். அதை எப்படி கால்குலேஷன் பண்ணணும், எவ்வளோ மார்க் இருந்தால் வேலை கிடைக்கும் அப்படின்ற தகவல் எல்லாமே கொடுக்குறேன். பட் இப்போ வந்துட்டு நீங்கள் கம்யூனிட்டி பேஸிஸில் இந்த மார்க் அப்படின்றது வரும். அடுத்து வந்துட்டு நீங்கள் எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 130 ப்ளஸ் மதிப்பெண்கள் அப்படின்றது கம்பல்சரி தேவை. ஸோ இதுதான் வந்து ரிசர்வேஷன் படி நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு மதிப்பெண்கள். இது வந்து நார்மல் இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட். நான் எனக்கு வேறு எந்த ஒரு ப்ரியாரிட்டியும் இல்லை, வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்துட்டு இதை கம்பல்சரி வந்து வச்சுருக்கணும். இவ்வளோ மார்க் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா 327 அப்படிங்கிறப்போ 650, அதாவது 1:2 அப்படிங்கிறப்போ 1:2க்கு மேலே தான். அதாவது இப்போ ஒருத்தர் ஒரே மார்க்கில் இருக்காங்கன்னு வச்சுக்கிங்க. ஸோ இது ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கம்யூனிட்டி இதை வந்து முடிச்சிடுவோம், அதுக்கப்புறம் அடுத்து இந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். அடுத்து வந்து நீங்கள் இப்போ தமிழ் வழி கல்வி சான்றிதழ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக இதில் வந்து எஃபெக்ட் ஆகாதுங்க. நீங்கள் வந்துட்டு நம்ம சொன்ன அதே மார்க்கு சேம் மார்க் தான் எடுக்கணும். எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தமிழ் வழியில் எந்த ஒரு பெருசாக இது வராது. அல்லது நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு கம்யூனிட்டியில் இப்போ பிசியில் நம்ம சொன்ன மார்க்லேருந்து பிசி கேண்டிடேட்ஸ் யாராவது ஆதரவற்ற விதவை சான்றிதழோ அல்லது வேறு ஏதாவது சான்றிதழ், இப்போ ஒரு முன்னாள் இராணுவ படையினர் அல்லது டிசபிள்டு கேட்டகிரி இந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கிங்க, ஒரு 10லிருந்து 15 மதிப்பெண்கள், நான் 15 கேள்விகள் வந்து கம்மி பண்ணிக்கிங்க. நம்ம முன்னாடி சொன்னோம்ல 150 அப்படின்னு சொன்னோம், 140 அப்படின்னு சொன்னோம் பிசி எம்பிசிக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு 10லிருந்து 15 கேள்விகள் வந்து குறைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி தான் எல்லா கேட்டகிரியும். ஸோ இப்போ வந்து ஆதரவற்ற விதவை பிசியில் இருந்தாலும் சரி, எம்பிசியில் இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம சொன்ன மதிப்பெண்கள்லேருந்து ஒரு 10லிருந்து 15 மதிப்பெண்கள் கிடையாது, மார்க். அது டிஎன்பிசியில் பேசி அப்படி வருது. ஸோ அந்த மார்க் கிடையாது, கொஷின்ஸ். ஸோ அந்த கொஷினை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கணும். ஸோ இந்த அளவுக்கு கொஷினை வந்து கம்மியாக போட்டிருந்தீங்க அப்படின்னா போதும். இது எல்லா கேட்டகிரிக்கும். அடுத்து வந்து இந்த 327
அப்படின்றத கூப்பிட்றாங்களா, இது வந்து 1:2 அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்கிற ஒரு ரேஷியோ. இதை வந்து நம்ம 1:3 கூட வரலாம், 5 கூட வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் எக்ஸாம்பிளுக்கு அது வந்து நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்குது, அது வந்து புரியலை. என்ன ரீசன் அப்படின்னா 1:2 அப்படின்னு எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு பிசி கம்யூனிட்டியில் 2 காலி பணியிடங்கள் இருக்குது. 2 காலி பணியிடத்திற்கு எத்தனை பேரை கூப்பிடுவாங்க? 4 பேரை கூப்பிடணும். சரி, இந்த 4 பேரை கூப்பிடணும், இதை ஞாபகம் வச்சுங்க. இப்போது 4 பேரை கூப்பிடணும். முதல் மார்க்கு ஒருத்தர் 150 இருக்கார், இதுதான் ஃபஸ்ட்டு மார்க் அப்படின்னு வச்சுங்க எக்ஸாம்பிளாக 150. அதுக்கு அடுத்த மார்க் ஒருத்தர் மட்டும் இங்கே இருக்கார், ஒரு ஆள் இருக்கார், இன்னும் மீதி 3 பேர் எடுக்கணும். 149 பார்க்குறாங்க, இங்கே ஒரு ஆள் இருக்கார். சரி, மொத்தம் 2 பேர் வந்துட்டாங்க, இன்னும் 2 பேர் எடுக்கணும். 148 எடுக்கிறாங்க, இங்கே வந்து 6 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. இந்த 6 பேரையுமே செலக்ட் பண்ணுவாங்க. 6 பேரையுமே செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மொத்தம் 1:2, அதாவது 4 வேக்கண்ட்டுக்கு 8 பேரை கூப்பிடுவாங்க. சாரி, 4 பேரை கூப்பிட்றதுக்கு பதிலாக 8 பேரை கூப்பிடுவாங்க. வேறு வழி இல்லை. இங்கே 148ல் 6 பேர் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இல்லை, நம்ம சொன்ன மாதிரியே இங்கே 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா கரெக்டாக 4 பேரோடு நிறுத்திடுவாங்க. இல்லை, அடுத்தடுத்த மார்க்கில் இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் திடீர்னு ஒரே மார்க்கில் ஒரு 5 பேர் 10 பேர்னு அப்படி வரும்போது இது வந்து 1:2ன்னு மாறுறது 5ன்னு கூட வரும். 1:5ன்னு கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து கடந்த முறை தேர்வு எழுதினவங்களுக்கு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அது வந்து தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குது. இந்த 320ங்கிறது 1000மோ 1200 நபர்களோ கூட கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் ரொம்ப வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ அதனால தான் இந்த கட் ஆஃப் மார்க் அப்படின்றது கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா கரெக்டாக இந்த மார்க்கில் இவ்வளோ பேர் அவங்க ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை 10 பேரை கூப்பிடணும். 9 பேரை கரெக்டான மார்க்கில் கூப்பிட்டுட்டாங்க. 10வது ஆளாக ஒருத்தர் ஒரு 140 அப்படிங்கிறது 10வது ஆள்னு வச்சுக்கோங்க. இந்த 140லேயே 10 பேர் இருக்காங்கன்னா அப்போ இந்த 10 பேரையுமே அவங்க கூப்பிட்டு தான் ஆகணும். இப்போ 10 பேரை கூப்பிட்றதுக்கு பதிலாக இங்கே மேலே 9 பேரை கூப்பிட்டாங்க, இங்கே 10வது ஆளுக்கு 10 பேர் ஒரே மார்க்கில் வந்துட்டார் அப்படின்னா அவங்க 10 பேரையும் கூப்பிட்டாங்கன்னா மொத்தமாக 19 பேரை உள்ளே கூப்பிட்டு தான் ஆகணும். ஸோ அது வந்து ஒன்றும் ஆப்ஷன் இல்லை ஒரே மார்க்கில் இருக்கும்போது. அது இன்டர்வியூவில் தான் போய்ட்டு அவங்க கம்மி பண்ணுவாங்க, கால்குலேஷன் பண்ணி வேறு ஏதாவது இது பண்ணி மார்க்கு இன்டர்வியூவில் போடுற மார்க் ரிசர்வேஷன் படி அதில் வந்துட்டு குறைச்சி போட்டோ அல்லது கூட்டி போட்டோ அவங்க தேவையான நபர்களை செலக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். அதனால் இந்த 1:2 அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து என்ன ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எஸ்ஆர்பிக்கான கட் ஆஃப் நம்ம கொடுத்த இந்த கட் ஆஃப் தான் வரும். ஸோ இது எல்லாமே கால்குலேஷன் பண்ணி தான் போட்டிருக்கோம். அடுத்து டிஆர்பி அதற்கான கட் ஆஃப், அதுவும் மாவட்ட வாரியாக எந்த அளவுக்கு வரும் அப்படின்றத வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் கொடுப்போம். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.